இன்னைக்கு வரும்போது ஒரு நியூஸ் பார்த்தேன், உண்மையிலேயே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு, மத்திய அரசுடைய ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திமுக உறுதுணையா இருப்போம், நீங்க கேட்ட அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவோம். நான் போயிருக்க எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இதே டிபிஐ வளாகத்தில் கடும் உண்ணாவிரதம் இருந்து தொடர் போராட்டமாக இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் வரல ஸ்டாலின் அவர்கள் டிபிஐ வளாகத்துக்கு. இன்னைக்கு சொல்றாரு ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் திமுக துணை நிற்கும். ஏன்? தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்தாதான் அவங்களுக்கு அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்களை பத்தி ஞாபகம் வரும். தேர்தல் முடிஞ்சா அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் பாடத்தை புகட்டணும். டிபிஐ வளாகத்தில் எத்தனை ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டாங்க. கேப்டன் ஆணைக்கிணங்க நமது தலைமை அலுவலகத்தில் அந்த ஆசிரியர்களை எத்தனையோ நாள் நாங்க நம்ம சாப்பாடு போட்டு தங்க வச்சிருக்கோம் பாதுகாப்பாக. இன்னைக்கு அந்த ஆசிரியர் பெருமக்களே, அரசு ஊழியர்களே, உங்களை பாதுகாக்கும் கூட்டணி எது என்பதை சிந்தியுங்கள். உங்களுக்கான கூட்டணி எது, உங்களுக்கான வேட்பாளர் யார் என்பதை சிந்திச்சு இந்த தேர்தலிலே உங்களை சுத்தமா கண்டுக்காத திமுக பாஜகவுக்கு நீங்கள் பாடத்தை புகட்டணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். அதுதான் இன்னைக்கு தேர்தல் வந்தா ஒரு நிலைப்பாடு, தேர்தல் வரலன்னா ஒரு நிலைப்பாடு. இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியா? இன்னைக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு தர நாங்க எத்தனை பேருக்கு சமமா கொடுத்தாங்க? சிந்திங்க. விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்துற நாங்க பண்ணாங்களா? கஞ்சா, டாஸ்மாக், படிக்காத இளைஞருக்கு வேலை இல்லை. இன்னைக்கு 1 ரூபாய் அரிசி 15 ரூபாய்க்கு வைக்கிறது, எப்படி பொழைக்கிறது? இன்னைக்கு சென்னை சிட்டியில மின் கட்டண உயர்வு அந்த அளவு கடுமையா இருக்கு. இவ்வளோ எந்த ரோடாவது நல்லா இருக்கா? சிந்திங்க. இன்னைக்கு விலை வெள்ளம் வந்த 2-3 நாள்லயே நம்ம எல்லாருமே பாதிச்சோம். அந்த அளவு இன்னைக்கு சிட்டியோட நிலைமை இருக்கு. இந்த சிஸ்டம் அவ்வளவு பேடா இருக்கு. மக்கள் நீங்க யாரும் எதையும் மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை யாரும் மறந்துடாதீங்க, மனசுல வச்சுக்கங்க, யோசிங்க. உங்களுக்கு கடவுள் ஆறறிவு கொடுத்திருக்கார். அது எங்க இருக்கீங்க? சென்னை சிட்டியில வாழ்றீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இன் இந்தியா அப்படின்னா சென்னை தான். அப்போ அறிவு சார்ந்த மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி அப்படின்னு சிந்திச்சு முரசுக்கு பார்த்த சாரதிக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீங்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? வெற்றி பெற செய்வீங்களா? இவரை உங்க பொறுப்புல விட்டுட்டு போலாமா? நீங்க பாத்துக்கங்க. இன்னையோட நான் கடலூருக்கு போயிடுவேன். அப்புறம் தேர்தல் முடிஞ்சுதான் சென்னைக்கு நான் வருவேன். சோ உங்களை எல்லாம் மீண்டும் நான் எப்ப சந்திக்க வருவேன்? வெற்றி விழா கூட்டத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல வருவேன்.